முதல்ல அந்த ஒரு கதை சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போதே நான் உனக்கு இந்த தேசத்தையே சொந்தமா தரப்போறேன், இந்த தேசம் முழுவதும் உன் பிள்ளைகள் தான் வாசம் பண்ண போறாங்க அப்படின்னாரு. அந்நேரம் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது. ஆபிரகாம் அதை நம்பி வந்தான். கர்த்தர் அவனை மற்ற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்தார், பிள்ளைகளையும் தந்தார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு. ஆபிரகாம் கடந்து போனாலும் அந்த உண்மையுள்ள தெய்வம் ஈசாக்கிட்ட வந்து ஆதியாகமம் 26:5 நான் உன் சந்ததிய வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் அப்படின்னு ஈசாக்கிட்ட சொல்றாரு. டேய், உனக்கு இந்த தேசத்தை என்ன செய்வேன், உங்க அப்பாட்ட சொன்னேன், உனக்கும் சொல்றேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை என்ன செய்வேன். நம்ம டீல் ஞாபகம் இருக்கா? பாதி தான் நான் பேசுவேன், பாதிய யார் பேசணும், நீங்க பேசணும். அப்பதான் நமக்கு நம்ம ட்ரெயின் எங்க போய் சேரும், ஸ்டேஷன்ல போய் சேரும். இல்லாட்டினா இன்ஜின் மட்டும் போய்கிட்டு இருக்கோம், ட்ரெயின் தூங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால கண்டினியூவா பின்னாடி வந்துகிட்டே இருக்கணும், சரியா? ஆபிரகாமுக்கு தேசத்தை தருவேன்னாரு, திரும்ப ஈசாக்கிட்டே வந்து உனக்கு இந்த தேசத்தை தருவேன்னாரு. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசா, யாக்கோபு. ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கையிலிருந்து பெற்றுக்கொள்றதுக்கு ஈசாக்குக்கு போட்டியே யாருமே இல்லை. இருந்தான் இஸ்மவேல், அவனை ஆண்டவர் அனுப்பி விட்டார். ஈசாக்கு மட்டும்தான். ஆனா ஈசாக்கு கையிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு 2 பேர் இருந்தான் போட்டி. ஆனா யார் அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியுள்ளவன்? மூத்தவன் ஏசாதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவன். ஆனால் அவன் என்ன பண்ணான், அதை அசட்டா பண்ணான். இதைத்தான் போன வார செய்தியில நம்ம கேட்டோம். என்ன, சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டா பண்ண அந்த ஏசாவை போல ஒருவரும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் அடிச்சுக்கிட்டாரா? எத்தனை பேருக்கு செய்தி ஞாபகத்தில் இருக்குது? ஆமா, ஏசாவை மாதிரி என்ன செய்யாதீங்க, ஜபத்தை அசட்டா பண்ணாதீங்க, வசனங்களை அசட்டா பண்ணாதீங்க, தேவ கிருபைகளை அசட்டா பண்ணாதீங்க. என்ன, ஆமா. இப்ப யாரு ஆசீர்வாதத்துக்கு தகுதியுள்ளவன் ஆயிட்டா? யாக்கோபு. ஆனாலும் அண்ணனுக்கு இவனுக்கும் இடையில இருக்கிற தகராறு நிமித்தம் மாமா வீட்டுக்கு ஓடிட்டான், சீரியா தேசத்துக்கு. அந்த அனுபவத்தை, அந்த ஓடி போன அனுபவத்தை எப்படி சொல்றான் பாருங்க. ஆதியாகமம் 32:10 கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். கோலும் கையுமாய்னா வெறும் குச்சியோட நான் இந்த யோர்தான் தான் கானான் தேசத்தினுடைய எல்லை. ஏற்கனவே கானான் தேசத்துல அப்பா கூட இருந்த இந்த யாக்கோபு துரத்தப்பட்டதுனால இப்ப போறான், இந்த யோர்தானை கடந்து போகிறான்னா அந்த எல்லையை கடந்து போறான், வாக்குத்தத்த பூமியை கடந்து போகிறான். அந்த வாக்குத்தத்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வதுதான் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை விட்டு அவன் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா தேவன் தான் அதை அனுமதித்தார். ஆதியாகமம் 28:15 கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். புரியுதா? அந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை. சரி, போனவன் ஒண்ணுக்கு 2 பேரை கல்யாணம் பண்ணா, வதவதன் பிள்ளைகள் பிறந்தாங்க, உண்ண உணவு உடுக்க உட, நல்ல சம்பாத்தியம், ஐயா செட்டில் ஆயிட்டார். பாருங்க, இதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாதுங்க. தேவன் சொன்ன அந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்பது ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம பல நேரம் நல்லா சாப்பிடுறோம், நல்லா உடுத்துறோம், ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடை கட்டிட்டோம், அல்லது ஏதோ ஒரு ஒத்தி வீடு பிடிச்சிட்டோம், அல்லது பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பிள்ளைகள் பெருசாயிட்டாங்க, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, செட்டில் ஆயிட்டோம், ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனா அது ஆசீர்வாதம் அல்ல. நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலை ஆசீர்வாதம்
அல்ல. அதனால தேவன் சில நெருக்கடிகளை கொடுத்தார். உங்க வாழ்க்கையில நெருக்கடிகள் வருது அப்படின்னா நீ எந்திரிச்சு உண்மையான ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடணும்னு அர்த்தம். என்ன தேன் மிட்டாயும் பஞ்சு மிட்டாயும் சாப்பிட்டுட்டு பேசாம இங்க இருக்கிறதுல தேவனுக்கு உடன்பாடு கிடையாது. ஆண்டவர் நெருக்கிறார்னா ஒரு பெருக்கத்துக்கு நேரா நடத்த விரும்புறாருன்னு அர்த்தம். உண்மையான ஆசீர்வாதத்துக்கு நேரா உங்களை அனுப்புறாருன்னு அர்த்தம். 20 ஆண்டுகள் நல்ல சொகுசா வாழ்ந்த அந்த வாழ்க்கையை விட்டுட்டு இப்ப கானான் தேசத்தின் எல்லைக்கு வர்றான். அப்படி வரும்போது திரும்ப அந்த யோர்தான் நதிக்கரையில், ஏன்னா இந்த எல்லையைத்தான் தாண்டி அந்த சைடு போனா, இப்ப திரும்ப அந்த எல்லைக்குள்ள கர்த்தர் என்ன செய்றார், கொண்டு வர்றாரு. அங்கதான் அவனுக்கு ஜெப அனுபவம் உண்டாகிறது. அந்த யோர்தான் நதிக்கரையில தான் அவனுக்கு என்ன அனுபவம் உண்டாது. அது வரைக்கும் ஐயா என்ன செஞ்சதே இல்லை, ஜெபம் பண்ணதே இல்லை. வாலண்டியரா கர்த்தரா வந்து பேசினா தான். இவன் ஆண்டவருடைய வார்த்தைய எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்க, ஏதோ நம்முடைய தேவைக்காக ஜெபிப்பது ஜெபம் அல்ல. ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறதெல்லாம் ஜெபம் அல்ல. திடீர் ஜெபம், அதெல்லாம் ஜெப அனுபவம் அல்ல. இப்படி நம்ம சபையாக கூடும்போது ஜெபிக்கிறதெல்லாம் ஜெப அனுபவம் அல்ல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணோம், உடனே ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தமா? இதெல்லாம் ஜெப அனுபவம் கிடையாது. ஜெபம் தான், ஆனா ஜெப அனுபவம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு முதல்ல இந்த யாக்கோபின் ஜெப அனுபவத்தை நான் சொல்லித்தர போறேன். பாருங்க, இந்த யாக்கோபு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். சின்னதுல இருந்து அம்மா காலைல எழுந்தோடனே ஜெபம் சொல்லி கொடுத்தா, நைட்டு படுக்கும்போது ஜெபம் சொல்லிட்டு தான் படுத்தான். சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணா, வெளியே எழுந்துச்சு போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவான், வீட்டுக்கு வந்தோடனே ஜெபம் பண்ணுவான், வயிற்று வலிக்குனா ஜெபம் பண்ணுவான், பரீட்சைக்கு போகணும்னா ஜெபம் பண்ணுவான். ஆனா அது அவனுடைய உண்மையான ஜெப அனுபவம் அல்ல. இங்கதான் இவன் உண்மையா தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறான். இந்த ஜெப அனுபவத்துக்குள் நம்ம வர வேண்டும். இந்த ஜெப அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். முதல்ல ஒரு 6 காரியங்கள் இருக்கிறது. சரியான ஜெப அனுபவம் என்ன? ஆதியாகமம் 32:24க்கு திருப்பிக்கோங்க. ஆதியாகமம் 32:24ல யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு என்ன செஞ்சான்? தனி ஜெபம். மத்தேயு 6:6ல நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு. நீங்க தனியா தேவனோட போய் நீங்க ஜெபிக்கணும். தேவனோட தனிமையில் ஜெபிக்கிற அனுபவம், அதுதான் ரியல் பிரேயர் லைஃப். 1000 மணி நேரம் கூட கூடி ஜெபிக்கிறது இல்லை, தனி ஜெபம் தான். அங்கங்க உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிறோம். கொஞ்சம் வந்து ஜெபிக்க பழகுங்க. தேவனோட தனிமையில உறவாட பழகுங்க. தேவன் உங்களை தனி ஜெபத்துக்கு அழைக்கிறார். அதுதான் ரியல் பிரேயர் லைஃப். இந்த ஜெபம் முடியும் போது 12 மணி நேரம் ஜெபம் நம்ம வைக்க போறோம். சபையில நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்க போறோம். நல்ல விஷயம்தான். அது ஒரு கார்ப்பரேட் பிரேயர், நல்ல விஷயம்தான். அதன் மத்தியில தேவன் அசைவாடுகிறார், தேவன் ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார், எல்லாம் ரைட். ஆனால் எது ரியல் பிரேயர் லைஃப்? தேவனோடு தனித்திருப்பது. தேவனோடு தனித்திருப்பது. அடுத்த 2வது பாருங்க, 24வது வசனத்துல ஒரு புருஷன் அவனோடு பொழுது விடியும் அளவும் போராடினான். ஒரு புருஷன் போராடினான். கவனிங்க, ஜெபம்னு போயிட்டு ஒரு பொழுதுபோக்குறதல்ல. தேவனோடு என்ன செய்யணும்? போராடுவது தான் ஜெபம். போராடுவது. கானானிய ஸ்திரீ ஆண்டவர்ட்ட வந்தா, மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னா சுகமாக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, ஏமா நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு தான் அனுப்பப்பட்டேன். கானானிய குடும்பத்துக்கெல்லாம் நான் நன்மை செய்யறது கிடையாது.
அதனால மகளை கூட்டு வீட்டுக்கு போ அப்படின்ட்டார். போவே இல்லை, உட்கார்ந்துகிட்டே இருக்கா. ஏமா வீட்டுக்கு போச்சு இல்லம்மா, போமா இன்சி. பிள்ளைகளுக்கு தாமா நான் அப்பம் வச்சிருக்கிறேன். உன்ன மாதிரி எங்கேயோ இருந்து வந்த ஆட்களுக்கெல்லாம் நான் அந்த அப்பத்தை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாதுமா, போமா. கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குற அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏமா உன்னை போச்சோன்னேன்லமா. ஐயா அந்த அப்பம் அப்பம் பிள்ளைகளுக்குமா. சரிதான் ஐயா, ஆனா அந்த மேஜையில உட்கார்ந்து பிள்ளைகள் சாப்பிடும் போது அதை கீழே விழும்ல, கொஞ்சம் சிந்தும்ல, அதை இந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடும் பாருங்க, அது மாதிரியா. பாருங்க அவளுடைய போராட்டம், அவளுடைய போராட்டம். அதுதான் ரியல் பிரேயர் லைஃப். இங்க யாக்கோபு என்ன செய்யறான், சும்மா போய் பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, உம்முடைய ராஜ்யம் வருவதா, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதா, அன்றண்டுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களை சீமையன் என்று ரட்சித்துக் கொள்ளும், நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களையும் மன்னியும், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு வரல. போராடுறான் போராடுறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்ன பண்ண போறீங்க? இந்த 1000 மணி நேர ஜபத்தில் என்ன பண்ண போறீங்க? இந்த 100 நாள் கவனிங்க, 100 நாள் உங்க கடன் பிரச்சனை மாறணும், வீட்டில் இருக்கிற துன்பம் துயரம் என்ன செய்யணும், மாறணும். ரட்சிக்கப்படாத உங்க குடும்பத்தார் கணவன் பிள்ளைகள் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். ஆமா, பிள்ளைகள் நல்லா படிக்கணும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை என்ன செய்யணும், கிடைக்கணும். உங்க பிசினஸ்ல ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும். உங்க சரீரத்துல வியாதி என்ன செய்யணும், சுகமாகணும். ஆமா, அப்படின்னா நீங்க உண்மையா ஜெபம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம், போராடி ஜெபம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டினா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அப்படியே இருக்க வேண்டியதான், காலம் முழுசும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியதான். நம்ம சபையில் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னைக்கு போனாலும் வியாதியை பேசுவாங்க. வேதம் சொல்லுதா, அவர்கள் விசுவாசத்தினால பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். என்னைக்கும் வியாதி பலவீனத்தை சொல்லிட்டு சர்ச்சுக்கு வர்றதில்ல, கூட்டத்துக்கு வர்றதில்ல, கேர்சலுக்கு வர்றதில்ல. என்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. எங்க பிரச்சனை எல்லாருக்கும் வருங்க, கையில பைபிளை வச்சிருக்கிறோம். ஆண்டவர் ஜெபம்ங்கிற வல்லமையுள்ள ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாரு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தர்றேன்டா, இதை வச்சு நீ பூலோகத்துல நீ கட்டுறது பரலோகத்துல கட்டப்படும், பூலோகத்துல நீ அவிழ்ப்பது பரலோகத்துல கட்ட விழ்க்கப்படும்னு சொல்லி இருக்கிறாரு. சும்மா ஒரே பிரச்சனையை காலம் முழுசும் சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பண்றோம்? தூங்குறோம், சோம்பேறித்தனம் நல்லதில்லை. போராடுங்க, ஒரு சவாலா என்ன செய்யுங்க, உபவாசம் இருங்க, நிறைய காரியங்களை பிரதிஷ்டை பண்ணுங்க. ஆமா, 100 நாள் செல்போன் தொடமாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணுங்க. அந்த செல்போன்ல தான் உங்களுக்கு ஒன்றும் காசு பணம் குவிய போறது கிடையாது. ஜியோலாம் ரேட்டை கூட்டிட்டானாமா, சீ போ நாயே அப்படின்னு சொல்லி செல்போனை தூக்கி குப்பையில் எரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு லாபம். புரியுதா? உங்க நேரம் வீணாகாது, உங்க அறிவு வீணாகாது, உங்க ஆவி வீணாகாது. என்ன, நீங்க நல்லா வருவீங்க, நல்லா வருவீங்க. அதனால ஒரு பிரதிஷ்டைக்குள்ள வாங்க. ஆமா, அந்த 100 நாட்கள் பரிசுத்தமா இருப்பேன், 100 நாட்கள் சீரியல் பார்க்க மாட்டேன். ஆமா, இந்த 100 நாட்கள் அதிகாலையில் நான் எந்திரிப்பேன். இந்த 21 நாள் ஜெபம், 21 நாள் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. 21 நாள், 22வது நாள் தூங்குவேங்கிறது கிடையாது. அதிகாலையில எழுந்து பழகிறதுக்கு தான் 21 நாள். அதிகாலையில் எழுந்து நான் என்ன செய்வேன், ஜெபிப்பேன், சபைக்கு வருவேன். வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரமாவது. தூரத்துல இருக்கிறவங்க தான், பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் டெய்லி கூட வந்து என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். வரமுறையே கிடையாது ஜெபத்துக்கு. நீங்க போராடுங்க, உங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, போராடுங்க போராடுங்க. கர்த்தர் உங்களை குணமாக்கலைன்னா இந்த உலகத்துல உங்களை குணமாக்குறதுக்கு ஒரு டாக்டர் கிடையவே
கிடையாது. கர்த்தர் உங்களை பிரச்சனையில இருந்து விடுவிக்கலனா, நீங்க இந்த உலகத்துல யார்கிட்ட போய் முட்டினாலும் உங்க பிரச்சனைக்கு பரிகாரம் வரப்போறதே கிடையாது. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கலனா, இந்த உலகத்துல வேற எந்த விதத்திலும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட போவது இல்லை. கர்த்தர் உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றலனா, உங்களுக்கு கடன் பிரச்சனை மாற வேற வழியே கிடையாது. கர்த்தர்னா எல்லாம் தீர்வுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த கர்த்தர்ட்ட போராடலனா என்ன அர்த்தம்? போராடுறான். மூணாவது பாருங்க, 25வது வசனத்துல, அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அந்த புருஷன் அவனோடு போராடுறார்ல, தேவனோடு போராடுறார்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனை மேற்கொள்ளாததை கண்டுன்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஜெபத்தை விட்டு எழும்பி செல்லாததை கண்டு, அதான் அதுக்குரிய அர்த்தம். இவன் ஜெபத்தை முடிக்கிற மாதிரியே தெரியல, அதனால தொடைச்சந்து நரம்ப என்ன செஞ்சாரா, தொட்டார். அதனால அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. பாருங்க, 10 நிமிஷம் ஜெபத்துல தொடைச்சந்து சுளுக்குமா? இன்னைக்கு கஷ்டப்படாம ஜெபிக்கணும்னு நம்ம என்ன செய்யறோம்? வலிக்காம ஜெபிப்பது எப்படி? ஒரு தலானையை வாங்கி எடுத்துக்கொண்டு வாருங்கள் வீட்டில் இருந்து. முதலிலே நீங்கள் உங்கள் பக்கவாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள் தலானையை. கொஞ்ச நேரம் கழித்து கீழே போட்டு இந்த முட்டியை தலானை மேல் வைத்து சாய்ந்து கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் அதையே நகட்டி கொண்டு போய் தலையில் வைத்து படுத்து தூங்குங்கள். 1 மணி நேரம் முடிந்த உடனே எழுப்புவோம், வீட்டுக்கு போங்கள், தலானையை கொண்டு போங்கள், வீட்டிலும் போய் தூங்குங்கள், நீங்கள் நல்லா இருப்பீர்கள். வலிக்காம ஜெபம் பண்றோம்ல, அது ஜெபமே கிடையாது. ஜெபம் பண்ணி முடிக்கும் போது நொண்டி போனீங்கன்னா உங்க ஜெபம் அதான் சரியான ஜெபம். முழங்கால் வலிக்கணும், இடுப்பு கடுக்கணும், தொடையில இருக்கிற நரம்பெல்லாம் என்ன செய்யணும்? இழுக்கணும், கால் கடுக்கணும். அப்படி ஜெபிக்கிற அனுபவம் தான் ஜெப அனுபவம். அப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இப்படி ஜெபிக்கணுமா பாஸ்டர்? பார்த்தீங்களா, நீங்க நினைக்கிறது எல்லாமே எனக்கு வெளிப்பாடா என்ன செஞ்சிருது, அப்படி ஜெபிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வியாதியில ஆஸ்பத்திரியில் போய் கால் கடுக்க நிக்கிறோம்ல, அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. காரியம் ஆகிறதுக்காக கலெக்டர் ஆபீஸுக்கு அலன்னு அலையிறோம்ல, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அற்ப ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் இடுப்பு கடுக்க அங்கங்க போட்டிருப்பா இரும்பு சேரு, அதுல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம்ல, காத்திருக்கிறோம்ல, அதுக்கு தேவ சமூகத்துல காத்திருக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல. அதனால ஜெபம்னா என்ன? உடம்புல அங்கங்க என்ன செய்யணும்? வலிக்க ஜெபிக்கணும். 4வது 26வது வசனம் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் போகட்டும், பொழுது விடுகிறது. இதுதான் விடிய விடிய ஜெபிக்கிறதுன்னு அர்த்தம். நம்மில் பலருக்கு விடிஞ்சே ஜெபம் ஓட மாட்டேங்குது. விடிஞ்சதுக்கு அப்புறமே என்ன ஓட மாட்டேங்குது. ஆனா இவன் என்ன பண்ணியிருக்கான் சொல்லுங்க? விடிய விடிய ஜெபம் பண்ணி இருக்கிறான். ஆமாங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு அதை விட வேற பரிகாரம் எதுவுமே கிடையாதுங்க. எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்ல முடியும். ஆமா, இரவு நேரங்கள்ல ஜபிக்கிற ஜபத்துக்கு கர்த்தர் பதில் என்ன செய்யறாரு? தருகிறார். அப்படியே நேரம் காலம் இல்லாம ஜபிக்கணும். அதுதான் ஜப அனுபவம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா விடிய விடிய சண்டை போடுறோம், விடிய விடிய முழிச்சு கிடக்குறோம், அப்படி கொட்டை கொட்டை முழிச்சிட்டு அப்புறம் நைட்டெல்லாம் உட்காந்து அழுகிறோம். ஏன்? அதே ஆண்டோடைய சமூகத்தில் என்ன செய்யுங்களேன்? போராடுங்க. அடுத்து 5வது பாருங்க, அதே வசனம். அவர் நான் போகட்டும், 26வது வசனம். பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, சொல்லுங்க, உம்மை நான். இப்ப ஜெபத்தை யார் முடிக்க பார்க்கிறா? கர்த்தர் முடிக்க பார்க்கிறார். இவன் முடிக்க மாட்டேங்கிறான். நம்ம வாழ்க்கைக்கும் அதுக்கும் தலைகீழா இருக்குதுல்ல.
நான் போறேன்ப்பா அப்படிங்க. இல்லை நீ என்னை ஆசீர்வதித்தார் வழிய பாருங்க. இதுல ஒரு 3 காரியம் சொல்றேன், ரொம்ப அற்புதமான காரியம். ஒண்ணு என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் அவரிடத்தில் தான் இருக்கிறது என்ற நிச்சயம். உங்க ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்குது? இப்ப ஏன் அவரை விட மாட்டேங்கிறான் அவன்? சொல்லுங்க. இவன் தேவை யார் கையில இருக்குது? இவன் சுகம் யார் கையில இருக்குது? இவங்க குடும்ப சமாதானம் யார் கையில இருக்குது? ரட்சிப்பு யார் கையில இருக்குது? விடுதலை யார் கையில இருக்குது? அதான் விட மாட்டேங்கிறான். நீங்க விட்டீங்கன்னா பாரு என்ன ஒரு பாருங்களேன். பக்கத்துல பார்த்து விடலாமா கேளுங்க, விடலாமா? என்னென்னத்தையோ பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு யாரை பிடிங்க? அவரை விடாதீங்க. ஏன்னா எல்லாமே யார்கிட்ட தான் இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்குதுங்க. இவனுக்கு அந்த நிச்சயம் இருந்துச்சு. 2வது, எப்படியும் தருவார் என்ற விசுவாசம். தருவாரா தரமாட்டாரா? தேவைகள் சந்திக்கப்படுமா படாதா? வியாதி சுகம் ஆகுமா ஆகாதா? அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு, எப்படியும் தருவாரு, விடக்கூடாது, இவரை தருவார். 3வது, பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது என்கிற பிடிவாதம். என்னத்துக்கோ பிடிவாதம்ங்க. உங்க பக்கத்துல இருக்கிற முகத்தை பாருங்களேன், அப்படி பால் வடியும், ஆனா மோசமானதுங்க. பிடிவாதம் பிடிச்சது. ஆமா, இதை சமைச்சா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கும். இந்த ட்ரெஸ்ஸை தான் போடுவேன்னு பிடிவாதம் என்ன செய்யும்? பிடிக்கும். ஆமா, இவ்வளோ காசு கொடுத்தா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன்னு பிடிவாதம் பிடிக்கும். டூர் போவேன்னு பிடிவாதம் பிடிக்கும். விளையாடுவேன்னு பிடிவாதம் என்ன செய்யும்? பிடிக்கும். மூஞ்ச தூக்கம் எல்லாம் செய்யும். நான் அந்த கழுதைக்கு ஒரே ஒரு அறிவில்லை, யார்கிட்ட பிடிவாதம் பண்ணணும்? பிடிவாதம் யார்கிட்ட வேணும்? நீங்க மனுஷர்கிட்ட பிடிவாதம் பண்றதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. யார்கிட்ட நமக்கு பிடிவாதம் வேணும்? கர்த்தர்ட்ட. என்ன பிடிவாதம்? பெற்றுக்கொள்ளாமல் இவரை நம்ம விடக்கூடாது. இந்த 1000 மணி நேர ஜெபம், 21 நாட்கள் அதிகால ஜெபம், 100 நாட்கள் நம்ம பெற்றுக்கொள்ளாம இந்த தேவனை விட்டவே கூடாது. எத்தனை பேருக்குள்ள ஆவியில வைராக்கியம் வருது? இது ஒரு இரட்சணிய நாள், இது உங்களுக்கு ஒரு அனுகிரக காலம். இந்த காலத்தை நீங்க வீணாக்கிட்டீங்கன்னா, ஆமா, புரியுதா? அதனால சபைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு சீசன், சபன் மேல தேவன் கீழ்காற்றை அனுப்புகிற ஒரு காலம். எப்படியாவது என்னென்ன அவர்கிட்ட இருந்து வாங்க முடியுமோ என்ன செஞ்சிருங்க, வாங்கிருங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சோ 5, கடைசியா 6வதா ஆதியாகமம் 32:28, அது 32:28, அப்பொழுது அவர், இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், நீ தேவனோடு மனிதனோடு போராடி. பாருங்களேன், நம்மில் மாற்றத்தை கொண்டு வருகிற சக்தி ஜெபத்துக்கு மட்டும்தான் உண்டுங்க. யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன் நான். யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்? சத்தமா அன்னைக்கு இதைத்தான் சொன்னேன், இப்படி சொல்லக்கூடாது. யாக்கோபு என்றால் காலை பிடிக்கிறவன் என்று அர்த்தம். யாரோ சொல்லி கொடுத்தாங்கன்னா அதையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், எத்தன் அப்படின்னு. அது ஒரு சாடமாடையா சொல்ற விஷயம், அவன் ஏமாத்தினதுனால எத்தன்னு சொல்றான். ஆனா யாக்கூப் அப்படின்னா என்ன அர்த்தம்? காலை. அவன் வாழ்க்கை அப்படித்தான், எல்லாரும் காலையும் பிடிச்சுதான் என்ன செஞ்சான். அண்ணன் காலை பிடிச்சான், சேஷ்டபுத்திர பாகம், அப்பா காலை பிடிச்சான், அம்மா காலை பிடிச்சான், மாமா காலை பிடிச்சான். ஏன்னா இப்ப ராகேல் காலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், பிடிச்சிக்கிட்டு இருக்கான். காலை பிடிக்கிறவன் பிறக்கும் போதே யாரு காலை பிடிச்சிட்டு வந்தவன், அதனாலதான் அவனுக்கு யாக்கோபுன்னு பேர் வந்துச்சு. அவன் அண்ணன் காலை பிடிச்சிக்கிட்டே வந்தான். டே என்னடா ஓடுற, உன்னை விட மாட்டேன்டா, நான் முன்னாடி போனோம், நீ என்ன செய்யற, முன்னாடி போற, விட மாட்டேன் உன் காலை அப்படின்னு. அதனாலதான் அவனுக்கு யாக்கோபுன்னு பேர். இப்ப கர்த்தர் அவனை எப்படி மாத்திட்டாரு? இஸ்ரவேல் என்றால் ஜெயம் எடுக்கிறவன். நீ காலை பிடிக்கிறவன் இல்ல, நீ யாரு? ஜெயம் எடுக்கிறவன். நீ காலில் விழுறவன் இல்ல, மற்றவர்கள் உன் காலில் என்ன செய்வாங்க? விழுவாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்து நான் அதான் சொல்ல போறேன். இப்ப ஜெப அனுபவத்தை பத்தி நான் சொன்னேன், லேசா சம்மரைஸ் பண்ணிடுவோமா? உண்மையா ஜெபம்னா என்ன? முதல்ல
தேவனோட தனித்திருப்பது. ரெண்டாவது, அவரோடு என்ன செய்யணும்? போராடணும். சும்மா கொஞ்ச நேரம் பொழுது போக்கிட்டு வர்றதில்ல, போராடணும். மூணாவது, வலிக்க ஜெபிக்கணும். நாலாவது, விடிய விடிய என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், நேரங்காலம் இல்லாம. ஐந்தாவது, விடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நீ ஆசீர்வதித்தால் ஒழிய, எனக்கு கொடுத்தால் ஒழிய, நீ செஞ்சால் ஒழிய என்ன செய்ய மாட்டேன். உடம்ப நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டதற்காக சோத்திர 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 சோத்திர. ஹோ, என்னைக்கு உருப்பட? ஆண்டவரே இந்த தோத்திர வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க, எனக்கு இதை நீங்க செஞ்சு முடிங்க, தோத்திரம் பண்றேன். அல்ல, தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்க செய்யுங்க, அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்? போறேன். அப்படி ஒரு இந்த கார்பரேட் பிரேயர்ல தான் நம்ம இழுத்துக்கிட்டே போக முடியாது. அதனால நம்ம என்ன செய்யறோம்? எத்தனை பேர் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டான்னு விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதெல்லாம் பழக்க தோஷத்துல வர்றது. ஏன்னா முடிக்கணும், முடிச்சா தானே நான் அடுத்த ஆராதனைக்கு போக முடியும். அதுக்காக சொல்லி வச்ச விஷயம் இதெல்லாம். தனி ஜெபத்துல எல்லாம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. உங்க வாழ்க்கை, உங்க நேரம், அவரை விடாதீங்க. புரியுதா? அதுதான். அடுத்து கடைசியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். ஜெபம்னாலே மாற்றம் வரணுங்க. மாற்றமே இல்லாதது ஜெப வாழ்க்கையே கிடையாது. இப்ப நான் சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். நீங்க இந்த 21 நாள் அதிகாலை ஜெபம், 1000 மணி நேர ஜெபம், 100 நாட்கள். ஆமா, 1000 மணி நேர ஜெபம்ங்கிறது செப்டம்பர் 9 முடிஞ்சிருது. 100 நாட்கள்ங்கிறது அக்டோபர் 8 வரைக்கும். ஸோ ஒன்று 21 நாளில் நடக்கணும், அல்லது 1000 மணி ஜெபத்தில் நடக்கணும், அல்லது அந்த 100 நாட்கள்ல நடக்கணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். பக்கத்தில் பார்த்து மூஞ்ச நேரா கையை நீட்டி சொல்லுங்க, மாறி தொலை. ஏதாவது ஒரு மாற்றத்தை என்ன செய்யணும்? பார்க்கணுங்க. ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இந்த 100 நாட்கள்ல நான் என்னென்ன பகுதியிலெல்லாம் மாற போறேன். பாருங்க, ஆவிக்குரிய காரியங்களில் மாற்றம் வேணும். நான் சில விஷயங்கள் நான் சொல்றேன், எதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதோ நீங்க எழுதிக்கோங்க. ஆவிக்குரிய காரியங்களை மாற்றம். ஆவிக்குரிய காரியங்கள்னு சொல்லும் போது பாவத்திலிருந்து விடுதலை. செய்யற பாவத்திலேயே நிலைச்சிருந்து வாழ்ந்துடலாம் நினைக்காதீங்க. அதனுடைய சம்பளம் மரணம். உங்க வாழ்க்கையில இருக்கிற பணம் எல்லாம் வீணா போகும். உங்க வாழ்க்கை அது கெட்டு போகும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைல குப்பிய நாரி போக பண்ணுகிறது போல உங்க வாழ்க்கையில இருக்கிற சொற்ப மதியினோ அது உங்களை படிக்க விட மாட்டேங்குது. அது உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர விட மாட்டேங்குது. அது உங்களை கர்த்தருக்காக பிரகாசிக்க விட மாட்டேங்குது. அது உங்க வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகத்தை கெடுக்குது. அந்த அந்தரங்க பாவத்தை, அந்த சிற்றின்ப மோகத்தை, அந்த கண்களின் நிச்சய, அந்த பொழுதுபோக்க தூக்கி எறிகிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும், ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரணும், ஒரு பரிசுத்தம் உங்க வாழ்க்கையில வரணும், ஒரு ஒழுங்கினத்திலிருந்து ஒழுங்குக்கு வரணுங்க. மாற்றம் வரணும். இல்லாட்டினா வாழ்க்கையில முன்னேற முடியாது. உங்க வேலையில ஒழுங்கு வரணும், நேரத்தை கை கொள்றதுல ஒழுங்கு வரணும், குடும்பம் நடத்துறதுல ஒழுங்கு வரணும், ஊழியத்துல ஒழுங்கு வரணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுலலாம் மாற்றம் வரணுங்கிறத கொஞ்சம் பாருங்க. சுபாவங்கள் மாறணுங்க. சுபாவங்கள் மாறணும். கோபம் சாந்தமா மாறணும். நீங்க கோபப்படுற டைப்பா, கோச்சிக்கிற டைப்பா, மூஞ்ச தூக்குற டைப்பா, எரிச்சல் அடைகிற டைப்பா, மாற்றம் வரணும். கர்த்தர்ட்ட இந்த நாட்கள்ல உங்களை உடைக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எதை உடைப்பீரோ? மண்டையை உடைப்பீரோ, கொண்டையை உடைப்பீரோ, தொண்டையை உடைப்பீரோ, காலை உடைப்பீரோ, கையை உடைப்பீரோ, என்னைய எப்படி மாத்துங்க? சாந்த குணமுள்ளவனா மாற்றுங்க. என் வார்த்தையில மாற்றவன். என் வார்த்தை கனியுள்ள வார்த்தையா இருக்கணும். முள்ளு மாதிரி என்ன செய்யக்கூடாது? குத்தக்கூடாது. ஈட்டி மாதிரி என்ன செய்யக்கூடாது? பாயக்கூடாது. கொதிக்கிற பால் மாதிரி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஐஸ்கிரீம் மாதிரி என்ன செய்யணும்? பேசணும். குலாப்ஜாம் மாதிரி என்ன செய்யணும்? பேசணும். ரசகுல்லா மாதிரி என்ன செய்யணும்? மாற்றம் வேணுங்க. நான் இப்படித்தான் சொல்லாதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. நீங்க உறவுகளை கட்ட முடியாது. யாரும் உங்ககிட்ட சேர மாட்டாங்க. மாற்றம் வேணும்.
போய் அழுங்க. இந்த 100 நாட்கள்ல மாற்றம் வேணும். அப்புறம் அவசரம் நிதானமா மாறணும். ஆமா, எரிச்சல் பகையெல்லாம் அன்பாக மாறணும். இருதய கடினம் மென்மையாகணும். கடினமாய் பேசுவது மென்மையாகணும். பழிவாங்கும் இதயம் நேசிக்கிற இருதயமா மாறணும். கஞ்சத்தனம் தாராள குணமா என்ன செய்யணும்? மாறணும். அவிசுவாசம் விலகி விசுவாசம் வரணும். பயம் நீங்கி விசுவாசம் வரணும். சுயநலம் மாறி பொதுநலம் என்ன செய்யணும்? வரணும். பெருமை மாறி தாழ்மை என்ன செய்யணும்? வரணும். உங்க வாழ்க்கையில இருக்கிற சோர்வு மாறணும், மாறி உற்சாகம் வரணும். ஆமா, தசமபாகம் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். எல்லாத்தையும் லிஸ்ட்ல வைங்க, வச்சு மாற்றத்தை தாங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறணும். என்ன? அப்புறம் பொருளாதார மாற்றங்கள் சொல்றேன் பாருங்க. கடன் வாங்குகிற பழக்கம் மாறணும். ஊதாரித்தனமா செலவு பண்ற பழக்கம் மாறணும். ஆடம்பரம் மாறணும். பொருளாசைகள் மாறணும். பண ஆசை மாறணும். ஜீவனத்தின் பெருமை. அவன் கார் வாங்கிட்டான், நான் வாங்குவேன். அவன் அந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கான், அது எங்க வாங்கினா? அங்கதான் நான் வாங்குவேன். அவன் 1000 ரூபாய்க்கு வாங்கினான்னு 1500 ரூபாய்க்கு வாங்குவேன். அவன் என்ன அந்த வாட்ச் வச்சிருக்கான், அவன் என்ன அந்த செல்போன் வச்சிருக்கான். எவனும் என்னமும் வச்சுட்டு போறான். உனக்கு என்ன? உண்ணவும் உடுக்கவும் உண்டானால் அது போதும் என்று இருக்க கடவோம். அவ முடிய இப்படி சீவிட்டா, நானும் இப்படி சீவேன். அவ எங்க என்னமோ பண்ணி இருக்கிறா. ஐப்ரோ த்ரெட்டிங்கு, ஃபவுண்டேஷன், பில்லர் போடுறது. நானும் மேக்கப் போடுவேன். வேண்டாம், எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு தெய்வீகமா மாறுங்க. தெய்வீகமா மாறுங்க. ஒரு ஐஏஎஸ் ஆகுங்க, ஐபிஎஸ் ஆகுங்கிற அதுக்கு ஒன்றும் மாற மாட்டேங்குதுங்க. அம்புட்டும் அவனை பார்க்குறேன், இவனை பார்க்குறேங்க, நடைய பார்க்குறேன், உடைய பார்க்குறேன். மாற்றம் வேணுங்க. ஒரு ஆரோக்கியமான மாற்றம் நம்ம வாழ்க்கையில வேணுங்க, வேணுங்க. ஆமா, ஜீவனத்தின் பெருமை இருக்கக்கூடாது. சரீரத்துல மாற்றம் வேணும். உடல் பருமன்ல இருந்து எடை குறைப்பு. 100 நாள்ல எடை என்ன செய்யணும்? இல்லாட்டினா பாத்துக்கோங்க, இந்த வச்சுக்கிறேன் நான். ஆரோக்கியமற்ற நிலையிலிருந்து ஆரோக்கியமான நிலைக்கு என்ன செய்யணும்? மாற்றம் வேணும். உலக பிரகாரமான அலங்காரத்திலிருந்து ஆவிக்குரிய அழகுக்கு நம்ம என்ன செய்யணும்? மாறணும். நிறைய மாற்றங்கள் நமக்கு. நீங்க மாறாத வரைக்கும் வாழ்க்கையில நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாதுங்க. யாக்கோபுக்கு இப்படி ஒரு மாற்றம் தேவைன்னு அவன் நினைக்கவே இல்லைங்க. ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு உணர்வு உண்டாகுது, நான் ஜெபிக்கணும். அவனுக்கு என்ன இல்லை, நான் அதுதான் அடுத்து சொல்லி முடிக்க போறேன். ஜெபித்தே ஆகணும், அதான் செய்தி. ஒரு 3 காரியம் சொல்ல போறேனே. பாருங்க, கடந்த காலங்களில் யாக்கோபு தனக்காக ஜெபிச்ச மாதிரி ரொம்ப சொல்லல. ஜெபிச்சிருப்பான், ஆனா ஜெப அனுபவம் அவனுக்கு கண்டினியூட்டியா இல்லை. ஆனா இங்க அவன் போராடி ஜெபிக்கிற ஒரு நிர்பந்தத்தை உணர்றான். எத்தனை பேர் இந்த 21 நாட்கள் ஜெபிக்கிற நிர்பந்தத்தை உணர்றீங்க? எத்தனை பேர் இந்த 1000 மணி நேர ஜெபம் ஜெபிக்க உணர்றீங்க? எத்தனை பேர் இந்த 100 நாட்கள் ஜெப வாழ்க்கைக்கு ஜெபிக்க உணர்றீங்க? உணர்ந்தீங்கன்னா நீங்களாம் நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். உணரலைன்னா இன்னிலிருந்து நல்லாவே இருக்க போறது இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் பாரப்படுத்துகிற, நீ ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. அவனை ஏதோ யாரும் சொல்லலைங்க, நீ ஜெபம் பண்ணு சொல்லலைங்க. அவனுக்குள்ள ஜெபம் பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தம், ஒரு உணர்வு வருது. வாலிப பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுங்க. நல்லா அம்மா அப்பா கொடுக்குற சோறை சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிர்பந்திக்கிறார். ஆண்டவர் உங்களை எல்லாம் நிர்பந்திக்கிறார். நிறைய பேர் நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணாம இருக்கிறீங்க. ஆண்டவர் நிர்பந்திக்கிறார். கிளைமேட் மாறும். நீ இந்த கிளைமேட்ல மாறிட்டீனா உனக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது. நீ இந்த கிளைமேட்ல ஜெபிக்கலனா கிளைமேட் மாறும். நான் பொறுப்பு கிடையாது, நான் பொறுப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நானே ஜெபம் பண்ண வந்தாலும் என் ஜெபத்தை என்னை ஜெபம் பண்ணாதனா பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. ஜெபம் பண்ணாதீங்கன்னே சொல்லியிருக்க. இவனுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாத ஐயா, ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அவனே ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான். அவனுக்காக அவன் மேல உனக்கு என்ன சிறப்பு அக்கறை என்று கர்த்தர் என்னிடத்தில் கேட்பார். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண கர்த்தர் நம்ம ஏவுகிறார். நீங்க 3 காரியங்களை வேகமா சொல்லி முடிய போறேன். ஒண்ணு என்னன்னா, ஆசீர்வாதத்துக்கு தகுதியுள்ளவனா இருந்தாலும் ஜெபிக்க வேண்டும். இப்ப இவன் யாரு? யாக்கோபு ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவன்.
சேஷ்ட புத்திர பாகத்துக்கு உரியவன். அப்பா ஆல்ரெடி தலை மேல கை வச்சு என்ன செஞ்சிட்டாரு? அளவில்லாமல் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனாலும் அவனுக்கு ஒரு ஏவுதல் உண்டாகுது. ஐயோ ஜெபிக்கணுமே. நீங்களும் நானும் ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்கள் தான். அதனாலதான் தேவன் நம்மை அழைத்தார், ரட்சித்தார், தம்முடைய இரத்தத்தினால் கழுவினார், சுத்திகரித்தார், நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். நாம் எல்லாருமே ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ளவர்கள் தான். ஆனால் நீ ஜெபிக்கலனா ஆசீர்வாதம் கிடையாது. அதுதான் ரகசியம். தகுதி உள்ளவன் தான், ஆனா ஜெபிக்கணும். ஜெபிக்கலனா ஆசீர்வாதம் கிடையாது. இரண்டாவது, பல ஆசீர்வாதங்களை உடையவனா இருந்தாலும் ஜெபிக்கணும். இப்ப யாக்கோபுக்கு என்ன இல்ல? என்ன இல்ல? எங்க ஒண்ணுக்கு 2 மனைவிங்க, அந்த 2 பேருக்கு 2 ஸ்டெப்னி. வாழ்க்கையில எவனுக்காவது இப்படி ஒரு லக் அடிக்குமா? இவன் மாமாட்ட கேட்கவே இல்லை. மாமாவா துணைக்கு என்ன செய்யறாரு? மாப்பிள்ள இந்த 2ஐயும் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. 4. இப்ப 4 பேர் மூலமா இவனுக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 + 1 13 பிள்ளைகள். என்ன குறை இல்லை இவனுக்கு? என்ன குறை? கவனிங்களேன். இதுல ஆதியாகமம் 32:10 அவன் என்ன சொல்றான் பாருங்க. தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் பாத்திரன். அப்ப தேவ தயவை இவன் பெற்றிருந்தான். கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை, பரிவாரம் என்பது ஒரு ராஜாவினுடைய சொத்து, அதுதான் பரிவாரம். படை பரிவாரங்களோடு வந்தார்னு கதைகள்ல படிச்சிருப்போம்ல. ஒரு ராஜா வச்சிருக்கிற அந்த யானை கூட்டம், குதிரை கூட்டம், ஒட்டக கூட்டம், ஆட்டுக்கூட்டம், மாட்டுக்கூட்டம், மனிதர் கூட்டம், அதெல்லாம் சேர்ந்ததுதான் பரிவாரம். இப்ப இவனுக்கு எத்தனை பரிவாரம் இருக்கான்? 2 பரிவாரம்னா எவ்வளவு சொத்துன்னு கேளுங்களேன். ஆரம்பத்தில் இவன் நிமித்தம் தான் லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆதியாகமம் 30:30 பாருங்க. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்பு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததனால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. அதுக்கப்புறம் அவன் தனக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆதியாகமம் 30:42 பாருங்க. பலவீனமான ஆடுகள், பின்னாடி பார்ப்போமே, பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் சேர்ந்தனை. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். இருந்தாலும் இவ்வளவு இருக்குதுங்க. ஒருவேளை இவ்வளவு உங்களுக்கு இருந்தா சர்ச்சுக்கு என்ன செய்ய மாட்டோம்? பாஸ்டர் பிசினஸ், பாஸ்டர் பாஸ்டர் பிஸி, பாஸ்டர் பாஸ்டர் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, பாஸ்டர் பாஸ்டர் கூப்பிட்டு விட்டாங்க, பாஸ்டர் பாஸ்டர் மினிஸ்டரை பார்க்கணும், பாஸ்டர் பாஸ்டர் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கு, பாஸ்டர் பாஸ்டர் கோர்ட்டுக்கு போகணும், பாஸ்டர் நீ போ. இவ்வளவும் இருந்தோம் ஜெபிக்கணுமையா? எனக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளவு இருந்தவனே ஜெபம் பண்ணா ஒண்ணும் இல்லாமலே ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோமே. நம்ம எவ்வளவு பெரிய கூமுட்டன்னு பாருங்களேன். இருந்தவனே ஜெபிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கும்போது இல்லாத நம்ம எவ்வளவு மனத்தாழ்மையா நம்ம முழங்கால முடக்கி ஆண்டுடைய சமூகத்துல காதறி அழுது ஜெபிக்கணும். ஜெப வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. ஏதோ எனக்காக ஜெபிக்க வராதிங்க, பேர் நோட்டில் இருக்கணுங்கிறக்காக ஜெபிக்க வராதிங்க. இந்த தடவை நான் யாரையும் நிர்பந்திக்க போறதில்லை. ஆண்டவர்கிட்ட தான் அழப்போறேன். ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களுக்கு அறிவை கொடுங்க ஆண்டவரே. அவ்வளவு இருந்தவனே ஜெபம் பண்ணி இருக்கிற ஆண்டவரே, ஒண்ணுமில்லாத நாங்க ஜெபம் பண்ண வேண்டாமா? ஜெபம் பண்ணுங்க. 3வது கடைசியா பாருங்க, கண்ணு கட்டின தூரத்துல ஆசீர்வாதம் இருந்தாலும் ஜெபிக்கணும். இப்ப இவன் எங்க வந்துட்டான்? யோர்தானுக்கு வந்துட்டான். யோர்தானை கடந்தா கானான் தேசம். இப்ப இவனுக்கு வருத்தம் என்ன? இந்த யோர்தானை தாண்டி போக வேண்டியிருக்கு, வாக்குத்தத்த பூமியை விட்டுட்டு போக வேண்டியிருக்கு. இப்ப கர்த்தர் திரும்ப எங்க கொண்டு வந்துட்டார்? வாக்குத்தத்த பூமி கொண்டு வந்துட்டார். இந்த யோர்தானை கடந்தா கண்ணு கட்டின தூரத்துல காரியம் இருக்கு. நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு காரியம் ஆகிற வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். அந்த காரியம் ஆக போதுன்னு தெரிஞ்ச உடனே என்னாத்துமாவே கர்த்தரை தோத்தரி. தப்பு. உங்களுக்கு காரியம் ஆக போகுது, கண்ணு கட்டின தூரத்துல எல்லாம் இருக்குது, எல்லாம் ஃபேவரா நடக்குது, எல்லாம் சாதகமா இருக்குனாலும் நீ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வேணும்.
இதுலயும் எனக்கு வருத்தமான விஷயம் இதுதான். நமக்கு தான் எதுவுமே கண்ணு கட்டின தூரம் இல்லையே. சொல்லுங்க, வேலை வாய்ப்பு கண்ணு கட்டின தூரத்திலயா இருக்குது? சுகம் கண்ணு கட்டின தூரத்திலயா இருக்குது? சமாதானம் கண்ணு கட்டின தூரத்திலயா? அப்ப நம்ம எவ்வளவு ஜெபிக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு எல்லாம் ஃபேவரா இருக்குது, ஆனாலும் அவன் ஜெபிக்கணும்னு ஏவப்படுறாங்க. யாருங்க சொன்னா நீ போய் ஜெபிக்கணும்னு? இல்ல, பொழுது விடுகிறது, நான் போகட்டும், என்னை விடுன்னு தேவன் முடிக்க பார்க்கிறார் ஜெபத்தை, அவன் முடிக்க மாட்டேங்கிறான். விளங்கிக்கோங்க, ஜெபம் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு. நீங்கள் ஜெபித்தே ஆக வேண்டும், ஜெபித்தே ஆக வேண்டும், ஜெபித்தே ஆக வேண்டும். என்ன, போன ஆண்டு கானான் தேசத்தை வாங்குறதுக்கு 1 ஏக்கர் 57 லட்சம் வீதம், நம்ம 2.30 ஏக்கர் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதுதான், அதை 30 கட் பண்ணிட்டு தான் தரமாட்டாங்க. 2.30 ஏக்கர் வாங்க வேண்டிய, ஸோ 1.31 கோடி தேவைப்பட்டது. 1.31 கோடினா என்ன நமக்கு சாதாரண விஷயமா? ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்ம போன வருஷம் ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சாருங்க. கர்த்தர் நமக்கு அதை வாய்க்க பண்ணினார். அவ்வளவு பணத்தையும் கொடுத்து வாங்குறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். முடிஞ்சுல, தூங்குவோமா? அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நாளும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்பாடா, கானான் தேசத்தை வாங்கியாச்சு, இனி என்ன செய்வோம்? தூங்குவோம். இப்பதான் கர்த்தர் நம்மளை பாரப்படுத்துறார். இல்லையா, இது தூங்குற காலம் இல்லை. நீங்க அடைந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அல்ல. யாக்கோபுக்கு இப்ப யாக்கோபுக்கு என்ன இல்ல? நான் ஏற்கனவே சொன்னேன், அவ்வளவு ஆடுகள் மாடுகள் வேலைக்காரிகள் மனைவி பிள்ளை எல்லாம் இருந்தும் இவன் என்ன சொல்றான்? ஆண்டவருடைய சமூகத்துல வந்து என்னை ஒளி. அப்ப கர்த்தர் நம்மை எவ்வளவோ மேன்மையான ஒன்றுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு மனக்கண்கள் திறக்கிறது? உங்களை சாதாரணமான ஆசீர்வாதத்துக்காக தேவன் அழைக்கவில்லை, உங்களை பெரிய ஆசீர்வாதத்துக்காக அழைத்து இருக்கிறார். அப்ப இருக்கிற எதையும் வைத்து நீங்கள் திருப்தி அடையாதீர்கள். இதோட எல்லாம் முடிஞ்சு வச்சுன்னு நினைக்காதீங்க. இனிமேதான் பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இனிமேதான் நம்ம யோர்தானை கடந்து கானானை சுதந்தரிக்க வேண்டியது இருக்கிறது. இனிமேதான் உங்களை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் பயன்படுத்த வேண்டியது இருக்கிறது. இனிமேதான் நீங்க இன்னும் ரொம்ப வருஷம் வாழ வேண்டியது இருக்குது. 91 வயதுல சாக வேண்டியவரையே கர்த்தர் ரட்சித்து இப்ப எத்தனை 35 வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறாருன்னா, சட்டுப்புட்டுன்னு போயிடாதீங்க. நல்ல ஜெபம் பண்ணி ஆரோக்கியமாகி இந்த சபைக்காக 100 வயசு வாழ்வேன்னு சபதம் எடுக்கிறவங்க மட்டும் கையை நீட்டுங்க பார்க்கலாம். வாங்க பாஸ்டர், இதுக்கெல்லாம் நாங்க ஜெபத்தை எடுப்போமா? பாருங்க, யாருக்காவது சீரியஸா அப்படி இப்படின்னாங்கன்னா வந்து கண்டமானிக்கு திட்டுவேன். ஆண்டவர் சபையில ஜீவனை அனுப்புறாரு. ஒழுங்கா சத்தியத்தை கேட்டு வசனத்தை பின்பற்றி சேட்டை கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்துல கனி தருகிற மரமா என்ன செய்யணும்? இருக்கணும். சீக்கிரம் இலையெல்லாம் உதுத்து குச்சியா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். உங்க முகம் நல்லா செழிப்பா இருக்கணும். ஏன்னா முடி போனா போகுது, அதை பாவம் நம்ம எப்படி திரும்ப முடியும்? அதுக்கெல்லாம் கவலைப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனா கர்த்தருக்காக இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்போம். எப்படி நம்ம இருக்க முடியும்? ஜெபம், ஜெபம். அல்லேலூயா. ஆமா, நாம பாருங்க, இவன் ஏதோ ஜெபிக்கணும்னு ஏவப்படுறாங்க. எதுக்கு ஜெபிக்கணும் தெரியல, ஆனா ஜெபிக்கிறான். ஆனா அவன் அறியாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்காக வைத்திருந்த. அப்பா கொடுத்தது மட்டும் இல்லைங்க, அவன் அறியாத ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் கடைசியா தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றார். இதுவரைக்கும் நீங்கள் கற்பனை பண்ணி இராத ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் இஸ்ரவேல்ங்கிறத நான் நினைச்சு கூட என்ன செஞ்சதில்ல. இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் என்ன செய்யுது? வரைபடத்துல இருக்குதுங்க. அப்ப இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்ல, உன்னையே இந்த 21 நாள் ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் ஏவுறாரு. 1000 மணி நேரம் ஜெபத்துக்கு கர்த்தர் ஏவுறாரு. ஏதோ இருக்கு இல்லைங்கிறதுக்காக இல்ல, ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறதுனாலதான் கர்த்தர் நம்முடைய சபையை ஜெபிக்க வைக்கிறார்.